உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்மதி கல்வி அன்பு அன்பு உடையார் மேலோர். மகாகவி பாரதி. அனைவருக்கும் வணக்கம். பெரியவங்களுக்கான படங்கள் மட்டுமே வர இந்த காலத்துல எங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த படமுமே வரலன்னு வருத்தமா இருந்துச்சு. அந்த வருத்தத்தை தீர்க்கும் படமா தான் குரங்கு படல் வந்திருக்கு. சைக்கிள் ஓட்ட ஆசைப்படும் மகனும் சைக்கிளே தொடக்கூடாதுன்னு சொல்ற அப்பாவும் அதையும் தாண்டி வாடகைக்கு சைக்கிள் எடுத்து வாடகை பணம் கட்ட முடியாம வேலைக்கு போனதும் நண்பர்களோட போட்டி போட்டு கடைசியில ஒற்றுமையை வெளிப்படுத்தினதும் எந்த அப்பா சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார கூட பயப்படுவாரோ அவருக்கே சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்ததும்னு இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு காட்சியும் அவ்வளோ தத்ரூபமா செதுக்கியிருக்காங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிச்சு போகாது. கிராமத்து மாணவர்களோட கோடை விடுமுறையை பார்த்துட்டு நான் கிராமத்துல பிறக்கலையேன்னு வருத்தப்படுறேன். லாட்டரி மற்றும் சூதாட்டத்துல மூழ்கி கிடக்கிற அப்பாவோட உண்டியல் படத்துல புது சைக்கிளே வாங்க முடியும்னு நிரூபிச்ச மாரியப்ப, சைக்கிள் கடை சாமி கிட்ட இருந்து கடன் வாங்கிய செல்வா, கேட்கறான் கேனையா இருந்தா கேப்பையில நெய் வெளியுதுன்னு சொல்ற அண்ட புழுங்க அங்கிராசு, ஆல் பாஸ் ஆகிற இந்த காலம் மாதிரி இல்லாம பல முறை ஃபெயில் ஆகி படிக்கும் மணி, பாப்பின்ஸ் மிட்டாயை வச்சு ஒற்றுமையை உணர்த்தின நீதி மாணிக்கம்னு இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ தத்ரூபமா இருந்து சிறுவர்கள் மட்டும் இல்ல மற்ற கதாபாத்திரமும் அவங்களோட நடிப்பும் உணர்ச்சியும் அருமையா இருந்து சிறப்பான முறையில் நடிச்சு லாட்டரி மற்றும் சூதாட்டத்துல இருந்து விலக விழிப்புணர்வு ஏற்படுத்திய நட்ராஜா சர்வீஸ் கந்தசாமி, நம்பிக்கை ஊட்டிய வாத்தியார், மாரியப்பனோட அம்மா, மிலிட்ரி மற்றும் குடிகாரனா நடிச்சவங்களோட நடிப்பை சொல்ல வார்த்தைகளே இல்லை. படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஊர் தமிழ்ல பேசி விளையாட்டோட முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பாங்க. விளையாட்டு உடல் நலத்தை காக்கும், விளையாட்டு கொண்டாட்டத்தை தரும், விளையாட்டு வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் நல்லதுன்னு சொல்லிதான் இந்த படத்தையே ஆரம்பிச்சிருப்பாங்க. மீன் பொரிச்சும் மாங்காய் பறிச்சும் நொங்கு தென்னும் புளிங்காய் சட்னி அரைச்சும் என் கொட்டால் நான் அந்த கால விடுமுறை எனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தமா இருக்கு. இந்த சிறப்பான கதையை எழுதின ராசி அழகப்பன் ஐயா அவர்களுக்கும் அதை சிறப்பாக இயக்குன கமலக்கண்ணன் மாமா அவர்களுக்கும் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் இங்க எனக்கு பேச வாய்ப்பு தந்த பதியம் அமைப்பிற்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. சிறுவர்கால வாழ்வியலை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது குரங்கு படல் திரைப்படம். எங்கள் வீட்டிலும் நின்று கொண்டிருக்கிறது ஒரு மிதிவண்டி குரங்கு படலின் வடுக்களோடு. எங்கள் தலைமுறைக்கு புதிய வாழ்வியலையும் வலிமையையும் தருகிறது குரங்கு படல் திரைப்படம். அதே ஆசை, அதே அன்பு, தீரா கனவு பெற்றோர்களுக்கும் எங்களுக்குமான சிறகு சைக்கிளில் மட்டுமே. நல்ல கதை கொடுத்த ராசி அழகப்பன் ஐயா அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு தோழமைகளுக்கும் வர வாய்ப்பு இல்லாமல் நிகழ்வை பரவலாக்கிய நட்புகளுக்கும் நம் அனைவருக்குமான பதியம் சார்பாக கலைஞர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல கலைஞர்களையும் படைப்புகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்போம். உயிர்கள் யாவும் நேரிடுவோம். நன்றி. தோழர்களே, ஒரு நல்ல மக்கள் சினிமா என்பது மக்களின் உதவியோடு, மக்களின் ஆதரவோடு, மக்களுக்காக மக்களிடம் கொண்டு செல்கிற முயற்சி. நல்ல கதை, நல்ல சினிமா. மலையாளத்தில் ஜாபுரகம் என்கிற ஒரு இயக்குனர் மக்களிடம் வீடு வீதியாக சென்று
தொகை வசூல் செய்து அதில் ஒரு நல்ல படம் எடுத்து அதே மக்களிடம் ப்ரொஜெக்டர் தலைவருக்கு போய் படங்களை திரையிட்டு காட்டுகிறார் என்கிறதெல்லாம் நாம் பார்த்த படித்த செய்தி. இந்த நிகழ்வுக்கு முக்கிய மூல காரணமாக 2 விஷயங்கள். அவினாசியில் போன மாதம் இப்படி ஒரு பாராட்டு விழாவை அவினாசி காமொழியாக செய்த போது அங்கிருந்து உதிர்ந்த துளி இந்த நிகழ்வுக்கான முன்னேற்பாடு. அதற்கும் அடுத்ததாக தோழர் உமர் கயால் அவர்கள் முன்னின்று முன்னாள் அவர்தான் இந்த திட்டத்தை முன்வைத்தார். உடனடியாக நாம் திருமுறையில் இது ஒரு பெரிய பாராட்டு விழாவை நடத்த வேண்டும் என்று அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்வு வந்திருக்கிறது. பதியம் சார்ந்த சில நண்பர்கள் மற்றும் 4-5 தோழர்கள் இணைந்துதான் ஒரு பிரமாண்டமான விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். முகநூலில் இந்த செய்தியை பகிர்ந்த போது ஏராளமான நண்பர்கள் ஏராளமான தோழர்கள் குரங்குப்படம் குறித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். படம் தியேட்டரில் குறைந்த நாள் ஓடி இருந்தாலும் இந்த படத்தில் வெளிவந்த செய்திகளை ஒட்டி நிறைய பேருக்கு படம் பார்க்கவில்லை என்கிற ஆதங்கம், படத்தை தவறவிட்டோம் என்கிற ஆதங்கம் நிறைய இருந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாம் இந்த படம் குறித்தான செய்திகள் பகிரும் போதெல்லாம் மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அவ்வளவு சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டார்கள். உண்மையிலேயே நாங்கள் திட்டமிட்டது 100+, 100 பேர் வந்தாலே ஒரு பெரிய நிகழ்ச்சி என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். தோழர் ஒருவர் என்ன சொன்னார், 230 பேருக்கு மேலேயும் சொன்னார். பிரமாண்ட நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்திருந்தாலும் உங்களிடம் துண்டேந்தி தொகை வசூலிக்க எங்கள் தோழர்கள் வருகிறார்கள். அந்த தொகை கலைத்தாய் கலைக்குழுவில் சிறார் நடிகர்கள் 5 பேருக்குமான தொகையாக நாங்கள் அதை கையளிக்க இருக்கிறோம். வாய்ப்பிருக்கிற தோழர்கள் நிறைய கொடுத்து அந்த சிறார் நடிகர்களுக்கு நாம் பகிர்கிற அன்பாய் அதை செய்வீர்கள் என்று நம்பிக்கையோடு அவர்கள் துண்டை இறக்கிக் கொள்ளுங்கள். பின் நிகழ்வை தொடரலாம். ஒரு பொக்கிஷமாய் கருத வேண்டிய நினைவுகளை ஒரு ஆவணப்படுத்தி நாம் அடைந்திருக்கின்ற குரங்குப்படல் திரைப்பட குழுவினருக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் பாராட்டி எனது வாழ்த்துக்களை பெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே,
உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே வணங்கி இந்த விழாவில் பங்கேற்பதற்கு என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் அந்த இது டைரக்டர்கிட்ட ஏற்கனவே டைரக்டர் என்னை மீட் பண்ணியிருக்காங்க. மதுபான கடை அப்படின்னு ஒரு முதல் படம் அவர் பண்ணியிருந்தாரு. இந்த மதுபான கடைங்கிற படம் பண்ணும்போது கூட அந்த படத்தை பற்றி ரொம்ப எல்லாருமே பேசினோம். ரொம்ப நல்லபடியாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி, அடுத்தாப்புல கூட பண்ணியிருக்காரு வட்டம் அப்படின்னு சொல்லி. இது 3வது படம் அவருடைய படம். இந்த படம் வந்து அப்படின்னு சொல்லிட்டுனா இப்போ அந்த பசங்க நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை இருக்கக்கூடிய இந்த சிறுவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான நடிப்பு, மிகப்படுத்த படம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், அதாவது இப்பத்த ஜென்ரேஷன் இல்லாமல் அன்னைக்கு பைக்கோ காரோ இல்லாமல் வெறும் சைக்கிள் மட்டும் இருந்த காலத்தில், நாங்களே இருந்த காலத்தில் 1960, 62, 65 இருந்த காலத்துல எப்படி என்னென்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத டைரக்டர் எப்படி உள்வாங்கினாரு எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப வயசு, சின்ன வயசு. இப்போ எனக்கு அதனுடைய அனுபவம்லாம் இருக்கு, அவங்க இதை கொண்டு வர முடியும் என்னால். ஆனால் அவர் அதை கொண்டு வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப மெனக்கெட்டு தன்னுடைய படம் பேசப்படணும், ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவர் இந்த படம் பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த பலன் அவருக்கு இந்த படத்தில் கிடைச்சிருக்கு. ஆனால் எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சது. எங்க மாதிரி இருக்கவங்களுக்குலாம் என்ன வருத்தம் சொல்லிட்டுன்னா, பொதுமக்கள் சாதாரண பெரிய ஆர்டிஸ்ட் படம் மட்டும் தான் பார்க்க வரணும்னாங்க அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் வந்து பழகிட்டாங்க. நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து இருந்துட்டு, நல்ல படம் வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம ஓடிக்கிட்டே பார்த்துக்கலாம். ஆனால் இந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்கும்போது அதனுடைய குவாலிட்டியே வேற மாதிரி இருக்கு. அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இப்போ நீங்கள் கூட இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே வச்சுருக்கீங்க. இனிமேல் அடுத்தாத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டர்களுக்கு, நல்ல மேக்கிங், ஒரு கலாசிரியர்களுக்கு நீங்கள் பாராட்ட வைக்கும் போது எங்களுக்கு சொல்லுங்கள். நான் தியேட்டரே ஒரு ஷோ உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து பாராட்டுறது தான் வந்து ஒரு சினிமாவில் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம். அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறதுக்கும் தியேட்டர் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதனால நீங்கள் அவசியம் நம்ம திருப்பூர்ல வந்து நம்ம இருக்கிறோம். இப்போ இந்த விழாவுக்கு வரும்போது நான் அது சொன்னேன், என்னால் நீங்கள் வர முடியுமான்னு தெரியல, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, முடிஞ்சளவு வந்து கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் நானா என்ன அதுக்கு தகுந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரி ஒரு 10 நிமிஷம் வந்து பேசிட்டு போகலாம். ஒரு டைரக்டரு, ஒரு நல்ல படம் கொடுத்த டைரக்டர், அது சம்பந்தமான கதாசிரியர்கள், அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே, துணிஞ்சல படம் தயாரிப்பாளர், நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு விழா எடுத்து செய்யும் போது நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்துட்டு போனால் நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். அப்படி ஒன்றும் பெரிய நமக்கு என்கேஜ்மெண்ட்டோ நம்மளா பில்டப் கொடுத்துக்கலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பொதுவாக செய்யறதில்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேடைக்கு வரும்போது கூட என் ஃபோன் கிடையாது என்கிட்ட. என் ஃபோன் என் காரில் இருக்குது. நான் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல, நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். எதுக்காக எடுத்துகிட்டு வர அப்படின்னா என்ன அமெரிக்க ஜனாதிபதியாக கூப்பிட போகிறாரு, ஒன்றும் கிடையாது. எவனா தெரிஞ்ச 2 பேரும் கூப்பிட போறான், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு போய் அந்த காரை போன் எடுத்து மிஷின் காரை பார்த்து திருப்பி கூப்பிட்டா போகுது. என்ன பண்றோம்னா நம்மளே வந்து வாழ்வியல் மாற்றி செய்யறோம். இந்த மாதிரி இடத்துக்கு எங்க போனாலும் சரி, ஒரு விழாவுக்கு போகும்போதோ ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதோ எல்லா இடத்துலையும் இந்த போன் எடுத்துட்டு போய்க்க வேண்டியது, அந்த 10 பேர் இருக்கிற இடத்துல பேசி நின்றுட்டு இருக்க வேண்டியது, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம கவலையே படுறது கிடையாது. நமக்கு வந்து தேவைப்படுற இடத்துல நம்ம போன் எடுத்துட்டு போறதுக்கு தப்பு கிடையாது. தேவையில்லாத இடத்துல நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த படமெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அவரு இதனுடைய மெனக்கடல் எத்தனை பேருக்கு புரியுன்னு எனக்கு தெரியல. படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாம் ரசிச்சிருப்பீங்க. டைரக்டரும் அந்த படத்துடைய கதாசிரியரும் அவருடைய வசனகர்த்தாவும் இதை உருவாக்குறதுக்கு அது பட்டுக்கிற கஷ்டங்கள் வந்து சாதாரண கஷ்டங்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி சிறுவர்களை வைத்துட்டு அவங்கள வந்து எல்லா விதத்துலையும் யதார்த்த வாழ்க்கை கொண்டு போகணும். அவங்கள அந்த பசங்களை அவங்களுக்கு சொல்லித்தான் புரிய வைக்க முடியும். இப்படி இப்படி நீ பண்ணுன்னு சொல்லி கொண்டு வர முடியும். ஏன்னா அந்த பசங்க எல்லாருமே மிக சிறப்பாக இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியிருக்கிறவங்களுடைய முழு போதும் டைரக்டருக்கு தான் தேவை. அதனால நீங்க அடுத்தாப்புல நீங்க திருப்பூர்ல எந்த விழா வச்சாலும் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 20 நாளைக்கு என்கிட்ட சொல்லுங்க. நான் அது சின்ன ஸ்கிரீன் 145 பேர் 150 வரைக்கும் உட்காந்து ஸ்க்ரீன்ல நீங்க படத்தை போட்டு தியேட்டர்ல அந்த பாராட்டு விழா வச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறப்பா இருக்கும். நீங்க வந்து நீங்க எந்த விதமான சார்ஜும் கொடுக்க வேணாம், ஃப்ரீயா உங்களுக்கு நான் பண்ணி தர்றேன்.
நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஆசைப்படுறது இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி. எங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஏஜ் ஆயிடுச்சு, டைம் கிடைக்கிறது இல்லை, அப்புறம் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி நாங்கள் வந்து. நீங்களாம் அப்படி இல்லை. ஒரு நல்ல படம் எடுத்து டைரக்டர் பாராட்டணும்னு நீங்கள் இந்த பாராட்டு விழா குழு நீங்கள் எல்லாரும் நினைச்சிருக்கீங்க. ஏற்கனவே ஜனநாதன் சாருக்கு நீங்கள் ஒரு பாராட்டு வச்சிருந்தீங்க, அந்த ஃபோட்டோ கூட எனக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க. எஸ்பி ஜனநாதன் சார் வந்து அந்த படம் எடுத்தப்போ திருப்பூரில் வந்து காதல் மண்ணி கல்யாண மண்டபத்தில் அந்த பாராட்டை வச்சிருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஜனநாதன் சார் ஒரு அற்புதமான டைரக்டர். அந்த மாதிரி டைரக்டர்லாம் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் சொல்லணும். அப்படியான சினிமாங்கிறது எல்லாருமே கமர்ஷியலாக போச்சு. இன்னைக்கு நிறைய சினிமாவில் நீங்களே இப்போ பார்க்குறீங்க. யார் நம்புறீங்களே எனக்கு தெரியாது. சமீபத்தில் இப்போ நான் உங்களுக்கு தெரியும் திருப்பூர் ஸ்ரீசக்தி சினிமா எந்த அளவுக்கு திருப்பூரில் ஃபேமஸ் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் கடந்த 8-9 ஆண்டுகளாக நான் எந்த பெரிய நடிகர் படத்தையும் நான் பார்த்ததில்லை. எந்த முதல் டாப் 10 நடிகர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு படம் கூட நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னால் அந்த படங்களை பார்க்க முடிய மாட்டேங்குது. அதாவது சமுதாயத்துக்கு எந்த விதமான கருத்து சொல்றது கிடையாது, ஒரு மக்களை வந்து ஒரு மகிழ்ச்சிகள் கிடையாது, தங்களுடைய மேனரிசம் மட்டும்தான் காட்டுறாங்க. அந்த மேனரிசங்கள் மட்டும்தான் வந்து சினிமா அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. கதைக்கு தகுந்த மாதிரி அவங்க நடிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுத சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதும் போது என்ன ஆகுது, டைரக்டருடைய மூளையே வந்து இருந்துக்கிட்டு அவரு மேலதான் டிராவல் பண்றதோடைய கதாநாயகன் மேல கதை மேல டிராவல் பண்றது கிடையாது. இந்த படம் இவ்வளவு நல்ல படம் எல்லாருமே நம்ம வந்து பேசுறோம் கை தட்டுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த படத்துடைய கதைக்கு தகுந்த மாதிரி நடிகர்களுக்கு அவர் வேலை வாங்கியிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற டாப் 10 நடிகர்கள் ஒருத்தர் கூட கதைக்கு தகுந்த மாதிரி நடிகர் இவங்களே கதைக்கு தகுந்த மாதிரி நினைச்சிருந்த காலத்துல அதனுடைய ரிசல்ட்லாம் வேற மாதிரி இருந்தது. உங்களுக்கு தெரியும், விஜய் இன்னைக்கு இருக்கிற பெரிய ஸ்டார்ல விஜய் ஒருத்தர். அவருடைய புகை உனக்காகவோ ஒரு துல்லாங்கனம் சொல்லணும் அந்த மாதிரி படமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தாலும் கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய மாஸ்டர் பீஸ் படம்னு சொல்றாங்க, பெரிய ஹிட்டு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த படமெல்லாம் என்னாலலாம் வந்து அதாவது சொல்லுங்க, நான் நிறைய விளையாட்டுலயே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி டைரக்டர்கள் இவங்க வந்து எப்படின்னா இவங்க எல்லாம் பெரிய அளவில் சக்சஸா வரணும். சக்சஸா வரணுங்கிறதுக்கு என்ன காரணம்னா இவங்க எல்லாம் சினிமா வந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கனால சினிமா வந்து உயிர் போடுறது. எந்த இடத்துல போனாலும் இந்த படத்தை போட்டு காட்டுன்னு சொல்லிட்டுன்னா இது எவ்வளவு நாள் இப்ப நிறைய முந்தி மாதிரிலாம் கிடையாது. பிலிம் பெட்டி தான் இருக்கணும், காட்ட முடியுது அப்படி இல்லை. இதெல்லாம் வந்துப்பா எல்லாமே வந்து மொபைல்ல வந்தாச்சு, ஆன்லைன்ல வந்தாச்சு. இது எந்த காலத்துல அழிய போறது கிடையாது. இந்த குரங்கு படல் காலத்துக்கும் அது பேசும். அவரு படத்துல வந்து அந்த காலத்துக்கு அது பேசக்கூடிய ஒரு இது இந்த மாதிரி விஞ்ஞானம் டெவலப் ஆகி போச்சு. அதனால இப்படிப்பட்ட படங்கள் எடுத்ததுக்காக நீங்க எல்லாரும் பெருமைப்படணும். உங்களுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்களாம் நல்லபடியா நீங்க மேல வரணும். யாருன்னு சொல்லிட்டுனா ஒரு நல்ல டைரக்டர்கள் நீங்க இப்ப நான் என்கிட்ட கூட சொல்லுவாங்க, சார் நிறைய நல்ல கதை இருக்கு சார், நீங்க யாருக்காவது சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் என்ன ஒரு காலத்துல தனிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியும் கதை கேளுங்க அப்படின்னு. இப்ப அப்படி இல்லை, எல்லாமே கார்பரேட் மயமாகி போச்சு. கார்பரேட்ல போய் அங்க கதை கேட்கறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கேட்கறது கிடையாது, ஒரு டீமா உட்காந்து கேட்பாங்க. அவன் டீமா உட்காந்து கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம். ஸோ அதனால வந்து ஒரு நல்ல டைரக்டர்கள்லாம் வந்து நீங்க சினிமாவுக்குள்ள வர முடிய மாட்டேங்குது. நல்ல கிரியேட்டர்ஸ், நல்ல ஒரு அருமையான அற்புதமான ஒரு காவியம் மாதிரி படம் நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடிய மாட்டேங்குது. அதெல்லாம் என்ன போல சினிமா. ஏன்னா நான் வந்து மற்றவங்க யார் எப்படிங்கிறது தெரியாது. என்னையை பொறுத்தளவில் நான் சாதாரண திருப்பூரில் இருந்து சினிமாவில் தான் நான் வந்து இந்த அளவுக்கு நான் மேலே வந்து நின்றுருக்கேன். அதனால சினிமாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் வந்து சினிமாவுக்காக நான் இப்போ அவர் டைரக்டர் கூட எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு, இல்லை உங்களுடைய பேட்டிகள் நான் நிறைய பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். பேட்டிகளையும் நான் இப்படி தான் பேசுவேன். நம்ம இப்போ ஜென்ரலாக வந்து எடுத்துக்கிட்டு ஆமாம் நான் எனக்கு எப்படின்னு சொல்லிட்டுனா நான் எந்த நடிகர்கிட்டையும் எந்த காலத்துலையும் போய் கால்ஷீட்டுக்காக போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு படம் எடுக்கிற ஆசையை சுத்தமாக கிடையாது. இவங்ககிட்ட போய் படம் எடுத்தால் பிபி வந்துட்டு நம்மளுக்கு. ஆமாம் ஆமாம் இவங்க பண்ணுற அத்துமொழி என்னால தாங்க முடியாது. அதாவது ஒரு ஹீரோ வரும்போது ஹீரோ கூட 10 ஜிம் பாய்ஸ். ஆமா அவன் ஹீரோ தொடவே கூடாது, ஹீரோ பார்க்கவே கூடாது. ஆமா ஷார்ட் முடிச்சுன்னா ஒரு ஹீரோ கேரவனை கொண்டு உட்காந்துக்குவாரு, யாரையும் பார்க்க மாட்டாரு. இவன் நான் தான் நினைச்சுக்கிறேன். இப்ப இருக்கிறவங்க இந்த இப்போ டாப் 8 பேருமே 10 பேர் சொல்றீங்களே, இந்த 10 பேருக்கு முடியுமே நான் வந்து ரொம்ப 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 நெருங்கி பழகிருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து என்னை கூப்பிட்டு படம் எப்படி இருக்குது என்ன எங்கேயோ இருக்கிற திருப்பூர் இருக்கிற என்னை கூப்பிட்டு கேட்டு பழந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு நம்மளை வந்து அவங்க வந்து எங்கேயோ சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆனா எங்கேயோ அவங்க பார்க்க போனோம்னு சொல்லிச்சுன்னா இவன் வேற வந்துட்டானா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அப்படி ஓரமா ஒதுக்கி போயிடுறாங்க. நான் அதான் நினைச்சுக்கிறேன், நீ ஒன்றும் கவலையே விட வேண்டாம், நானே உன்னை பார்க்க வரப்போறது கிடையாது எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆசாமிகளை வந்து பார்க்கணும்.
இவங்க வந்து இவங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு எப்படி சொல்லப்பட்டீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி, ஒரு திருப்பூர்ல இருக்கிற ஒரு தியேட்டர் ஓனர், சினிமா 40-45 வருஷம் இருக்கிறவர், அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு எங்க மரியாதை இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம போறதனுடைய. நாங்க போய் அப்துல் கலாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து செலிபிரிட்டி தேடி போகாத, நீ செலிபிரிட்டியா மாறணும்னு நினை. நீ உன்னை தேடிட்டு எல்லாரும் வந்து பார்க்க வரணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழணுங்கிற மாதிரி தான் நாங்க வந்து செலிபிரிட்டியா இருக்கிறவங்க அடுத்த செலிபிரிட்டி, அதாவது சிறந்த மனிதரா வரக்கூடியவங்களை பார்க்கறதுக்கு நாங்க வரணும். நாங்க வந்து அவங்கள வந்து 2 வார்த்தை பாராட்டி பேசினாலோ அவங்ககிட்ட அன்பா பேசினாலும் சொல்லிட்டுனா அவங்களுக்கு ஒரு மன நிறைவு. அந்த மன நிறைவு அதுதான் வந்து வாழ்க்கையோட வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்த விழாவுக்கு நான் வந்தோட முக்கியமான நோக்கமே இந்த விழா பாராட்டு விழா எடுத்த இந்த பாராட்டு விழா குழுவினர்களை முதல்ல பாராட்டுறேன். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இதில் பங்கேற்ற கலைஞர்கள், கதை வசனம் இருக்கிறான், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே என்னை மனமார்ந்த அன்பார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். ஆல் த பெஸ்ட். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். குரங்கு கடல் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை நம்ம எல்லாரும் பார்த்தோம். சில பேர் தன்னுடைய பழைய நினைவுகளுக்கு போயிருக்கலாம் இந்த படம் பார்க்கும் பொழுது. இந்த படத்தை நான் 2வது முறை பார்க்குறேன். திரையரங்கத்தில் பார்த்தேன், இப்போ 2வது முறை பார்க்குறேன். இந்த படத்தில் நடித்த கலைஞர்கள் எல்லாரும் இங்கே உட்கார்ந்தாங்க. குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. சுப்பிரமணியம் ஐயா பேசும்போது சொன்னாங்க, அவங்க யாருமே நடிக்கிற இயல்பாக இருக்கிறாங்க. அப்படியான ஒரு பயிற்சி அவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கு காரணம் கமலக்கண்ணன் அவங்கள்ட்ட வேலை வந்திருக்கிறார். இந்த கமலக்கண்ணன் இயக்குனர் எப்படியெல்லாம் உருவானார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, திடீர்னு கமலக்கண்ணன் உருவாகிட முடியாது. கமலக்கண்ணன் எப்படி உருவானார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி விடுதலைன்னு ஒரு நாடகத்தை நான் இயக்குனேன். அந்த நாடகத்தில் கமலக்கண்ணன் நடித்தார். அந்த நாடகத்தை கேசட்டில் இருந்தது நம்ம பதியம் தான் அந்த சிடியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாரு. அதை இங்கே திருப்பூரில் வெளியே அந்த படத்தை நாடகத்தை போட்டோம். அப்போ ஒருத்தர் கேட்டார், இதனால் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு. அதுலேருந்து கிடைக்கிறது தான் கமலக்கண்ணன். இப்படி ஒவ்வொரு வகையிலும் வெவ்வேறு விதமான ஒரு ஆளுமையோடு இருக்கிறாங்க. இந்த பாராட்டு விழா மிக முக்கியமானது. ஏன்னா கலைஞர்களை உடனே பாராட்டணும். ஒரு தாலுக்கா அலுவலகத்தில் ஒரு உதவியாளர் இருக்கார். அவர் வந்து அந்த தாசில்தாருக்கு தினமும் தேநீர் வாங்கி கொடுப்பார். அது ரொம்ப பவ்யமாக கொடுக்கறது, அந்த பேரில் சுத்தமாக தொடச்சி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அதை அனுபவித்து காதல்கள் செய்வார். அவருக்கு ஓய்வு பெறுறாரு. அன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு நடத்துகிறாங்க. நடக்கும் பொழுது அவர் மாலை போட்டுக்கிறாரு, புதுசாக ஒரு சைக்கிள் வாங்கி தர்றாங்க. எல்லாம் கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் சொல்கிறார், நான் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கட்டுமா அப்படிங்கிறாரு. சரி பேசுங்க அப்படிங்கிறாரு. நான் இந்த அலுவலகத்தில் 20 வருஷமாக வேலை செய்கிறேன். தினமும் தேநீர் வாங்கி கொடுக்குறேன். ஒரு ஓட்டர் சைக்கிளில் தான் வர்றேன். ஒரு நாள் கூட எங்கள் தாசில்தார் என்னை பாராட்டினதே இல்லை. கடைசி நாள் என்னை பாராட்டுறதுனால எந்த பயனுமே இல்லை. இந்த சைக்கிளாலையும் பயன் இல்லை அப்படின்றார். அப்போ ஒரு மனிதனை உடனுக்குடன் பாராட்ட வேண்டும். அது பொது சபையில் பாராட்ட வேண்டும். அப்படி பாராட்டும் பொழுதுதான் அவனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர முடியும். அந்த வேலையை பதியம் செய்திருக்கிறது, திருப்பூர் மக்கள் செய்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இது வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்க வேண்டிய ஒரு நேரமும் கடந்துட்டு இருக்குங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ கமலக்கண்ணன் குழுவினரை பாராட்டுவது என்பது என்னையே பாராட்டுவது போல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிலிம் சொசைட்டிஸ்ங்கிற இயக்கங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அதில் ஒரு ஃபிலிம் சொசைட்டியாக கோவையில் ஆரம்பிக்கப்பட்டது கோயம்புத்தூர் ஃபிலிம் கிளப். அதை திறந்து வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட எனக்கு கிடைச்சது அந்த காலத்தில். அப்போ அவங்க கூடவே ஒரு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இந்த படத்தோட தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், இயக்குனர், நடிகர்கள் எல்லாரையுமே ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். வசனம் எழுதிய பிரபாகர் கூட எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். இவங்க வளர்ச்சி வந்து இது ரொம்ப பிரமிக்க வைக்குது. நானே இதை ஒரு பங்கு கொண்டது போன்ற ஒரு மகிழ்ச்சி. முதல் படம் மதுபான கடையிலிருந்து வட்டம் அப்படின்னு வரும்போது இந்த படம் வந்து ஒரு முழுமையான ஒரு படைப்பாக எனக்கு படுகிறது.
இது எல்லா விஷயங்களும் இருக்குது. நல்ல ஒரு கதை இருக்குது, வேற எந்த தேவையற்ற காதல் கிடையாது, பசங்க சிலம்பம் கட்டிருந்தா கூட சண்டை காட்சிகள் கிடையாது. எதை எடுக்கணுமோ எதை சொல்லணுமோ அதை ரொம்ப சுத்தமாக சொல்லியிருப்பாரு கமலக்கண்ணன். கடைசியில் ஒரு நல்ல கிளைமேக்ஸு, சில படங்களுக்கு அந்த கிளைமேக்ஸை கொண்டு வருவாங்க. ஒரு பந்தயம், ஒரு போட்டி, அந்த போட்டியில் எது வெல்லுது அப்படிங்கும் போது அந்த பையன் வெல்றதை விட அந்த நட்பு வெல்லுது. அதுதான் முக்கியமான ஒரு தருணம். அது இங்கே இருக்கிறவங்களே கைத்தட்டிருந்தாங்க. அந்த பார்த்தேன், ஏன்னா நான் தியேட்டர் தான் முதல்ல பார்த்தேன். இன்னைக்கும் பார்க்கும்போது அந்த காட்சிக்கு எல்லாருமே மகிழ்ந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியான படம். குழந்தைகளை வைத்து படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சத்யஜித் ராய் அந்த காலத்தில் பதேர் பாஞ்சாலியில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பல காட்சிகளை வச்சு எடுத்திருப்பாரு. அரவிந்தன் கும்மாட்டின்னு எடுத்திருப்பாரு. இது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். அதை ரொம்ப ப்ளீஸிங்காக கொடுக்கறது இன்னொரு விஷயம். அதை இந்த படத்தில் வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்காங்க. சித்தர்லேலா பிலிம் சொசைட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மட்டும்தான் திரைப்பட கழகங்கள் நடத்தி பின்னால் அடூர் கோபாலகிருஷ்ணனை பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி அவர் இயக்குனராக்கி சுயம்பரம்னு ஒரு படம் எடுத்தாங்க. பல விருதுகளை பெற்றது. அது ஒரு இயக்கமாக உருவாச்சு. அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூர் ஃபிலிம் கிளப் தான் ஒரு திரைப்படம் தயாரிக்கிற அளவுக்கு வளர்ந்து அதன் தலைவர் கமலக்கண்ணன் ஒரு இயக்குனராக உயர்ந்திருக்கிறார். இந்த படத்தில் நடித்தவங்களும் சரி, பங்கு பெற்றவர்களும் எல்லாம் சரி, எல்லாருமே எந்த விதமான, எனக்கு இந்த படத்தை நான் இங்கே சொல்லிடுறேன், 3-4 தடவை பார்த்துட்டேன். எந்த நேரத்தையும் எனக்கு போரே அடிக்கல அந்த படம். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு படம். இன்னைக்கு நேரம் கருதி நான் இதோட நிறுத்திக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் எனக்கு பாராட்டுகள். திருப்பூர் பல திருப்பூர் அதிரடியா சினிமாவில் இருக்கிற விஷயங்களை மனதில் இருப்பதை தூக்கி போட்டு நான் நினைக்கிறேன். திருப்பூருடைய சூப்பர் ஸ்டார் திருப்பூர் சுப்பிரமணியன் என்ன மனசு ஏன் கேட்டு போறாங்க என்று சொல்கிற இந்த நல்ல மனதோடு இந்த விழாவுடைய மகிழ்வை நான் துவங்குகிறேன். நான் கமலஹாசனிடம் 6-7 படங்களில் கொடைகளை பணியாற்றி நானே தயாரித்து இயக்கி வண்ணத்து குச்சல் திரைப்பட இயக்கினேன். அது சிறப்பாக தமிழகத்துடைய விருது வருது. இந்த திருப்பூர்ல லட்சுமிங்கிற ஒரு பெண், ஒரு சிறுமி அது நடித்தார். அவள் தான் அந்த ஆண்டினுடைய தமிழகத்தின் சிறந்த குழந்தை நட்சத்திரம். கமல் சார் தசாவத்தை வாங்கினாரு. வண்ணத்து குச்சிக்காக லட்சுமி ஆக இப்பேற்பட்ட திருப்பூர் மீண்டும் ஒரு சரித்திரத்தை கமலக்கண்ணன் மூலம், திரைக்கதை விவசாயம் எழுதிய பிரபாகர் மூலம், பாடல் எழுதிய மணிவண்ணன் மூலம், எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழகம் வசூலுக்கு சென்று கொண்டிருந்தாலும் எங்கள் மனம், கதையும், மண்ணின் மனமும், உயர்வும், துடிப்பும் இருக்கிற கலைஞர்களை பாராட்டி நாங்களும் வாழ்வோம், கலைஞரை வாழைப்போம் என்று சொல்கிற பதியம் அமைப்பும் நம்முடைய பாரதி வாசம் இருக்கிற இடம் தமிழகத்தின் கலை துடிப்புள்ள இடம். எனவே என்னுடைய கல்லூரியில் படித்த தேசிய விருது பெற்ற ஜீவானந்தன் அவர்கள் முன்னிலையிலும் திலீப்குமார் பேராசிரியர் முன்னிலையிலும் நான் சொல்லுகிறேன், பணம் மனிதனை வாழ வைக்காது, உணர்வுகள் கலையையும் மக்களையும் வாழ வைக்கும். அந்த இடம் இந்த இடம் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு படைப்புக்கு அங்கீகாரம், பாராட்டு அப்படிங்கிறது பரவலா எல்லா வகையிலும் நிறைய இடத்துல பெரும்பான்மையான படைப்புகளுக்கு கிடைக்கும். ஆனா எங்க அந்த பாராட்டு கிடைக்குது, யார் பாராட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு குழந்தைகளுக்காக, குழந்தைகளை நோக்கி எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்ப அந்த படத்தை பதியம் மாதிரியான ஒரு அமைப்பு முன்னின்று பாராட்டுறப்ப உண்மையிலேயே அந்த பாராட்டுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் கிடைக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்ப இந்த படத்தை நிறைய இடங்கள்ல பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டி மெயில்ஸ் அனுப்புறாங்க, கூப்பிட்டு பேசுறாங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல யாரு நம்மளை இன்னும் சரியான இடத்துக்கு சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால முதல்ல இது நான் பாரதிதாசனுக்கும் அவர்களோட குழுவுக்கும் இதுவரையும் இந்த படத்தை இப்போ உட்காந்து அமைதியா பார்த்து இந்த பாராட்டுடைய கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் முதல் நன்றி திருப்பூருக்கும் சேர்த்து. இது
சினிமாவில் வந்து ஒரு முக்கிய ஆளுமையாகவும் சினிமாவோட எல்லா பரிணாமங்களையும் அந்த ஒரு 50 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற ஒருவர் திருப்பூர் சுப்பிரமணியம் ஐயா மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம படத்தை வந்து பாப்பாரா, அதை பத்தி அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகணும். ஏன்னா இது ஒரு பெரிய வணிகமா இருக்கு. அப்படி ஒரு பல நூறு கோடிகள் வந்து சுத்திட்டு இருக்கக்கூடிய புலங்குற ஒரு இடத்துல நம்ம குழந்தைகளுக்காகவும் ஒரு சென்சிபிளா ஒரு சினிமாவையும் எடுக்கிறோம். அது இந்த வணிக நோக்கத்திற்குள் இருக்கிறவங்களை கொண்டு போய் செய்யறது. ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏன்னா இந்த வணிகத்துக்குள்ள இருக்கு ஒருத்தர் அங்கீகரிக்கிறப்பதான் இது மாதிரி இன்னும் ஒரு 10 படங்கள் வரும். அது இந்த படத்துக்கான ஒரு விஷயம் மட்டும் அல்ல. ஏன்னா பதியமணி அமைப்பு இல்ல சினிமா கிளப் ஆஃப் ஒரு மாதிரியான அமைப்புகளோட நோக்கம் வந்து ஒரு படம் எடுத்து அந்த படத்தை பாராட்டிட்டோ இல்லாட்டி அதுல கிடைக்கிற அங்கீகாரத்தோடயோ அது நின்றது இல்லை. ஒரு இயக்கமா மாறுறதுக்கான நோக்கம் தான் அதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப அது வணிக ரீதியா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கிற 100 பேர் வந்து 1000 பேராகவும் 1,00,000 பேராகவும் மாறி உண்மையிலேயே நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் எது, அதை நோக்கி நம்ம குழந்தைகளுக்கு அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வேலைகள் எப்படி செய்யறோங்கிறது வந்து அது வணிக ரீதியான வெற்றியை சார்ந்துதான் இருக்கு. இப்ப குழந்தைகளுக்கான படங்கள் வந்து தமிழ்ல இதுதான் முதல் படம் அப்படின்னு இல்லை. இங்கேயே வந்து ராஜகலபன் சார் வந்து வண்ணத்துப்பூச்சி எடுத்துக்காரு. அந்த வண்ணத்துப்பூச்சியோட ரிவ்யூவை நான் பிரசாத் ஸ்டுடியோல வந்து நான் போய் உக்காந்து பார்த்துருக்கேன். அதற்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துலயே வந்து எறும்புன்னு ஒரு படம் வந்திருக்கு, ஷாட்பூத்ரின்னு ஒரு படம் வந்திருக்கு. இப்ப போன மாசம் வந்து அணுப்பட்டின்னு ஒரு படம் வந்திருக்கு. இப்படி தொடர்ந்து குழந்தைகள் படம் யாரோ ஒரு மூலையில ஒருத்தர் வந்து அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா கூட அதோட அங்கீகாரம் குரங்கு குடலுக்கு கிடைச்ச மாதிரியான அங்கீகாரமே தொடர்ந்து இன்னும் ஒரு 4 படங்களுக்கு கிடைக்கிறப்ப குழந்தைகளுக்கான படங்கள் வந்து தொடர்ந்து உருவாகும். குழந்தைகள் மேல நம்ம வந்து நம்ம பெரியவங்க படங்களை வந்து திணிக்கிற அந்த வன்முறை வந்து ஒரு முடிவுக்கு வரும்னு நான் நம்புறேன். அந்த சூழல்ல இந்த மாதிரியான பாராட்டு விழாவும் அது வந்து அறிவுபூர்வமா கலை சார்ந்து இயங்கக்கூடிய பதியம் மாதிரி அமைப்பும் வணிகத்துல ரொம்ப முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய சுப்பிரமணிய ஐயா ஆட்களும் இணைந்து இதுக்கான ஒரு அங்கீகாரம், அதுவும் திருப்பூர் மாதிரி ஒரு வணிக நகரத்துல வந்து அது நடக்கிறது வந்து தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் சினிமா பார்வையாளர்களுக்கு, முக்கியமா நம்மளோட குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். அது இந்த படத்துக்கு மட்டும் கிடைச்ச பாராட்டாகவும் அங்கீகாரமாகவும் நான் நினைக்கல. நல்ல சினிமாவுக்காகவும் குழந்தைகளுக்கான நல்ல படத்துக்கான அங்கீகாரமாகவும் நான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் இந்த நேரத்தில் பெரும் நன்றியும் தெரிவிக்க வேண்டிய இடமா இருக்கு. ஏன்னா திலீப் குமார் சார் வந்து என்னோட கல்லூரி தமிழாசிரியர். அவர் தான் எனக்கு முதல் டைரக்டர். ஏன்னா அவரோட நாடகத்தை நான் நடிச்சிருக்கேன். அவர்கிட்ட இருந்து பாராட்டு வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை வந்து நான் அவர் கேட்டு அதெல்லாம் மறந்துட்டேன். அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. பட் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் என்ன தப்பா நினைச்சிட்டேன். அடுத்ததான் வந்து ஜீவா சார்கிட்ட வந்து நான் வந்து யாருக்கும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல. நான் சினிமா கற்றுக்கிட்ட 4-5 பேர்கள்ல ரொம்ப முக்கியமான ஆள் வந்து ஜீவா சார். ஏன்னா நான் ஒரு ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் போய் அவர்கிட்ட முதலாக போய் நின்ன உடனே அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் ரிப்பன் கட் பண்ணி எங்கள் ஃபிலிம் சொசைட்டி ஆரம்பிச்சார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பயணத்தோட முதல் துவக்கம் ரொம்ப முக்கியமான வழிகாட்டி ஜீவா சார். அவரோட பாராட்டு, இந்த 2 பேரோட பாராட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க 2 பேரோட பாராட்டுங்கிறது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில மிக பெரும் மகிழ்ச்சியும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்குது. அவங்ககிட்ட மன்னிக்க தேவையில்ல, அவங்கள மென்ஷன் பண்ணாங்க. உங்ககிட்ட இந்த படத்துக்கு வந்து ஏன்னா நம்ம எதையாவது எழுதுவோம், எதையாவது எடுப்போம், நம்ம போய் முட்டி மோதுவோம். நான் ஒரு 1000 பேருக்கு இந்த படத்தோட கதையை சொல்லியிருக்கேன். ஏன்னா இது நான் என்னோட முதல் படமா எடுக்க வேண்டிய படம். ஒரு 3 நாள் ஷூட் பண்ணிட்டு விட்டுனேன். ஒரு 1000 பேர்கிட்ட கதை சொல்றேன்னு சொல்லி 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 கதையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா இந்த மாதிரி படம் வந்தது இல்லையே, இல்லைன்னா யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்க படம் பண்றப்ப சொல்லுங்க, நாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் இப்படி சொல்லியே விட்டுட்டாங்க. அந்த 1000 பேர்கிட்ட கதை சொல்ற அந்த அனுபவத்தை வந்து பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த, வேற வழி இல்லாம இந்த கதையை வந்து வேற யாரும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க
அப்படிங்கிற நிலவரம் வந்ததுனால என்னோட முதல் ப்ரொடியூசர் மதுபான கடையோட ப்ரொடியூசரே இந்த படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முன் வந்தாங்க, சவிதா அவர்கள். ஏன்னா எப்படியாவது இந்த படம் சம்பாதிச்சு மறுபடியும் அவங்க காசு திருப்பி கொடுத்துருவோம்னாலும் நம்பி முதல் காசு போட்டவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் காசு முழுசா போய் சேராதனால நான் என்ன பேசினாலும் அவங்க சகிச்சுட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதனால கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க பின்னாடி அந்த படத்தின் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் தான் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. இங்க இருக்கிறதுனால சவிதாவும் இவங்களோட சேர்ந்து வேலை செஞ்ச சுனி பாஸ்கரனும் சஞ்சய் ஜெயக்குமாரும் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள் இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேண்டிய இடமா இருக்கு. அதோட சேர்ந்து இந்த படத்தில் பங்கு, ஏன்னா பெரும்பான்மையாக வணிக சினிமாவில் வந்து இயக்குனரை முன்னிறுத்தி இல்லை ஒரு கதாநாயகனை முன்னிறுத்தி அவர்கள் மட்டுமே அந்த படத்தை வந்து உருவாக்கின ஒரு தன்மையை வந்து பொதுவாக வெளியில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். சினிமாங்கிறது வந்து ஒரு தனி மனிதனால் கண்டிப்பாக செஞ்சிட முடியவே முடியாது. அது எந்த படமாக இருந்தாலும் சரி, அது சினிமாவோட படைப்பில் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குழுவோட கடின உழைப்பு, அவங்களோட சேர்ந்த உழைப்பு, கூட்டு உழைப்பு தான் வந்து ஒரு நல்ல சினிமாவை வந்து உருவாக்குது. அப்போ எனக்கு நான் ஒரு குழுவின் தலைவராக இருந்தால் இருக்கிறதோட மட்டும்தான் என்னோட பங்கு முக்கியமாக இருக்குது. மற்றபடி இந்த மொத்த கப்பலையும் இழுத்துட்டு வந்து எல்லா இடத்தையும் கொண்டு வந்து சேர்த்துறது எனக்கு பின்னாடி இருந்து இயங்கின ராசிகலப்பன் அவர்களோட சிறுகதையிலேருந்து ஆரம்பித்து பிரபாகரோட திரைக்கதை வசனம் இணை இயக்கமும் மணிவண்ணன் சாரோட பாடல் இங்கே இருக்கிறது, செல்லா, நம்ம குழந்தை நட்சத்திரங்கள் 5 பேர், ஞானசேகர், மாரியப்பனா நடித்த சந்தோஷ், ரதீஷ், மணியா நடித்த சாய் கணேஷ், ரதீஷ், ராகவன், நீதிமன்றமாக நடித்த ராகவன். ஏன்னா அவங்க கேரக்டராக கூப்பிட்டு மறந்து போச்சு. அதனால இவங்க எல்லாரோட பங்கும் இதை இன்னும் இன்னைக்கு வந்து பரவலாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முக்கியமான வேலையாக இருந்த நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் ப்ரெசென்ட் பண்ணதும் இது எல்லாமே இவங்களோட மொத்த உழைப்பும் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த படத்தை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஆனால் இந்த படம் இன்னும், ஏன்னா இது ஒரு குழந்தைகள் படமாக இருக்கிறதுனால, குழந்தைகளோட உலகத்துக்கு பேசுகிற முக்கியமான படமாக இருக்கிறதுனால இது ரொம்ப பல இடங்களுக்கு போய் சேர வேண்டிய இருக்கு. இப்போ இங்கே பார்த்த 100 பேர் இன்னும் பலருக்கு வந்து சொல்லி இந்த படத்தை வந்து பார்க்க வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்குது. அது என்னோட வேலையாக மட்டும் நான் நினைக்கல, அது உங்களோட வேலையாகவும் சேர்ந்து தான் நான் நினைக்கிறேன். இப்படியான ஒரு நல்ல சூழலில் ஒரு நல்ல இன்ஸ்பைரிங்காக இன்னும் தொடர்ந்து இது மாதிரி இயங்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இந்த நிகழ்வை ஆர்கனைஸ் செஞ்ச பதியம் அமைப்புக்கும் இது சார்ந்து உழைத்த எல்லா நண்பர்களுக்கும் என்னோட பணிவார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.